இவ்வளோ கூட்டம் இருக்கு, போகணுமான்னு எனக்காவது மக்கள் நினைக்கிறாங்களா? ஏன் வராங்க தெரியுமா? ஒரு முறை திருச்செந்தூருக்கு வந்துட்டு போனா அவங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றம், முன்னேற்றம் தான். அதற்கு நன்றி சொல்லத்தான் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் முருகப்பெருமானை தேடி வருகிறார்கள். 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பால் இங்கு வாராதிடர். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. அன்புடைய பக்த பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் அடியலினுடைய இனிய மாலை வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இகவர சுகம் அளிக்கும் வெற்றி வேலவன் அமைந்திருக்கக்கூடிய புண்ணிய தலமான திருச்செந்தூரிலே சஷ்டி விரதத்தினுடைய 4ஆம் நாள் விரத தினம் என்று இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பக்த பெருமக்கள் நாடி தேடி ஓடி வருகின்ற முருகனை காண வேண்டும் என்று இருக்கக்கூடிய பக்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் கேட்டவற்றையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருமானாக நம்முடைய கந்தபெருமான் இங்கு வீற்றிருக்கின்றார். அதனால் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் நினைத்தது நினைத்த வண்ணம் இங்கே வந்த உடனே கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான பார்ப்புகழக்கூடிய இந்த திருச்செந்தூரில் நடைபெறுகின்ற இந்த சஷ்டி விரத நாளிலே அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்விலே வலம் தரும் முருகர் என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கு இந்த உரையை அமைத்து தந்தமைக்காக திருக்கோவில் நிர்வாகத்தினுடைய மரியாதைக்குரிய தக்கார் அவர்களுக்கும் திருக்கோவில் நிர்வாகத்தினுடைய மரியாதைக்குரிய இணை ஆணையர் அவர்களுக்கும் திருக்கோவிலினுடைய மரியாதைக்குரிய கலையரங்க பொறுப்பாளர் பெருமக்களுக்கும் மற்றும் இந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு உபயதாரராக இருந்து அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அன்பும் பண்பும் நிறைந்த சென்னையைச் சேர்ந்த GKM இன்ஜினியரிங் காலேஜினுடைய தாளாளர் பெருமக்கள் திருமதி சுஜாதா பாலசுப்ரமணியம் அம்மையா அவர்களுக்கும் அவர்தம் கணவர் ஐயா திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், மேலும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தன் உண்டு கலங்காதே மனமே என்று முருக பக்தியிலே தங்களை இணைத்து கொண்டு நிலை நிறுத்தி கொண்டு இந்த அரங்கத்தை நிறைத்து கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய பக்த பெருமக்களாகிய தங்கள் அத்தனை பேருக்கும் அடியேனுடைய அன்பான பணிவான மாலை வணக்கத்தினை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு வலம் தரும் முருகர். என்றைக்கும் போல் இன்றைக்கும் என்னுடைய தலைப்பில் 3 வார்த்தை தான். தரும் முருகர், தருவர், அது எல்லாருக்கும் புரியும். வலம், இந்த வலம் என்ற சொல் எதை குறிக்கின்றது? சாதாரணமான நிலைமையெல்லாம் இந்த வலம் குறிக்காது. இந்த வலம் என்ற சொல் அபிருதமான வார்த்தை, ஆழமான வார்த்தை. இந்த வலம் என்ற சொல் மிக்க செழிப்பு, மிகுந்த செழுமை, கணக்கிலடங்காத செல்வ நிலை என்கின்றவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியது தான் இந்த வளம். ஒரு நாடு வளம் நிறைந்த நாடு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஒரு நாடு பணக்கார நாடு, அதுதான் வளம்னே வச்சுக்கோமே. எதுக்கு தலையை சுற்றி மூக்க தொடணும்? அதனால் பணம் தரும் முருகர் அப்படின்னு நான் தலைப்பு வச்சுருந்தா என்ன நினைப்பீங்க? அதனால் வளம் தரும் முருகர் அப்படின்னு நான் மாற்றி வச்சுருக்கேன். வளம் என்றால் இந்த இக வாழ்க்கையில் இருக்கின்ற நமக்கு பணம்தான். அதெல்லாம் மாற்றியே பேசக்கூடாது. எவ்வளோ வேணாலும் மேடை ஏறிட்டா பேசலாமா? என்ன உண்மையோ அதைத்தான் பேச முடியும். இதெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலாம். ஆனால் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒன்று வாழ்க்கையில் என்ன தெரியுமா? காசு, பணம், துட்டு, மணி. இதை கேட்காம யாரும் முருகனிடத்துலேருந்து வெளியவே வர முடியாது. 70 வயசு ஆனால் கூட
சுவாமி எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்கும் போல இருக்குது, அதுக்குள்ளே என் பேரனுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிட்றேன் அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? ஒரு நாடு வளம் நிறைந்த நாடு அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டில் இயற்கை வளங்கள்லாம் நிறைந்திருக்கணும், பணம் மட்டும் இல்லை. இயற்கை வளம் என்றால் மலை வளம், நீர் வளம், நில வளம், மீன் வளம், கனிம வளம். கனிம வளம்னா பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, தங்கம், வெள்ளி, வைரம், இன்னும் என்னென்னமோ தாதுக்கள்லாம் உள்ளேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். பூமி அப்படியே ஆழ துளை போட்டு பல கோடிக்கணக்கான வருஷங்கள் பூமி பாதுகாத்து வைத்திருந்த எல்லா விதமான விஷயங்களையும் மனுஷன் கபாலிகரம் பண்ணுறோம். எதுக்கு? வளத்திற்காக, தன் நாட்டினுடைய வளத்திற்காக. அந்த நாடு ஒரு செல்வம் நிறைந்த ஒரு பணக்கார நாடாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வளம் நிறைந்த நாடாக இருப்பதற்கு ஒரு நாட்டிற்கு இயற்கை வளம் தேவை என்றால், வளம் நிறைந்த மனிதனாக ஒரு வாழ்வதற்கு என்ன தேவை? செல்வம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நானும் இப்படி ஒரு பட்டு புடவையை கட்டி ஒரு நகையை போட்டு இப்படி அமர்ந்தாதான் ஒரு சொற்பொழிவு பண்ணுற அம்மா அப்படின்னு தோணும். சாதாரணமாக ஒரு நூல் புடவையை கட்டிட்டு உட்காந்தேன்னா அந்த அப்பீரன்ஸ் இல்லையே. என்ன செய்ய? ஆள் பாதி ஆடை பாதி. அப்போ இது எல்லாம் செல்வ நிலையை தான் குறிக்கின்றது. ஒரு மனிதனுடைய செல்வ நிலையை பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கை வளம். அதெல்லாம் மறுக்கவே முடியாது. அப்போ முருகனிடத்திலே இந்த வாழ்க்கை வளம் வேண்டும் என்று கேட்கின்ற மனிதனுக்கு நிறைய அருளுகின்ற மனம் இருக்கின்றது. யாரிடத்துல? முருகனிடத்தில். நீ கேளு, நான் கொடுக்க தயாராக இருக்கேன் என்கின்ற நிலையை அருளுகின்ற மனம் முருகன்கிட்ட இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்கள் கேட்கின்ற இந்த வளம் என்கின்ற செல்வ நிலையை கொடுப்பதற்கென்றே முருகனிடத்தில் ஒரு அருட்சக்தி இருக்கு. முருகப்பெருமான் கிரியாசக்தி என்றால் அந்த அருட்சக்தி தான் இச்சாசக்தி. அந்த இச்சாசக்தி என்றால் என்ன? நம்மளுடைய இச்சைகளை, நம்மளுடைய இன்பங்களை, இந்த உலகம் உய்ய, இந்த உலகம் இன்புற ஒரு மனிதன் என்னென்னலாம் தேவன் நினைக்கிறானோ, என்னென்ன போகமெல்லாம் வேணும்னு நினைக்கிறானோ அவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவனுடைய தர்மம். படைச்ச உடனே நீ அப்படியே துறவரம் போகணும்னு எந்த தெய்வமும் சொல்லலை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போகத்தை எல்லாம் எல்லா உயிரினங்களும் அனுபவிக்கட்டும் என்பது தான் இறைவனுடைய நிலை. அப்படி அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே தன்னகத்திலே முருகன் ஒரு சக்தியை வைத்திருக்கின்றான். அந்த சக்திக்கு பேர் தான் இச்சா சக்தி. அந்த இச்சா சக்திக்கு உண்டான அமைப்புத்தான் முருகப்பெருமானே என்றும் பிரியாமல் வாழுகின்ற வள்ளியம்மை. இந்த வள்ளியம்மை என்கின்ற அம்மைதான் முருகனோடு இருக்கக்கூடிய இச்சா சக்தி. எதை கேட்டாலும் கொடுக்குறாருப்பா, இல்லைன்னே சொல்ல மாட்டாருப்பா. அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் எங்கள் ஊரில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்டால் எதுனாலும் கொடுத்துருவார். அவர் கையில் 100 ரூபா தான் இருக்குனாலும், ஐயா பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னா அந்த 100 ரூபாயும் கொடுத்துருவார். அப்பேற்பட்ட வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த வள்ளல் என்கின்ற ஆண்பாலுக்கு இணையாக அள்ளி கொடுக்கின்ற பெண்ணை குறிக்கின்ற சொல் என்ன தெரியுமா பெரியோர்களே? வள்ளி. வள்ளியை வணங்கினால் என்றைக்குமே கிள்ளி கொடுக்க மாட்டா, அள்ளி கொடுப்பா. ஏனால் பெயரிலேயே வள்ளல் தன்மையை சுமந்திருக்கக்கூடிய அருட்சக்தி பெண் தெய்வம் வள்ளியம்மை. அப்படிப்பட்ட அந்த வள்ளியம்மை இச்சாசக்தியாக முருகப்பெருமானோடு இணைந்திருக்கின்றார். இந்த வள்ளியம்மையை எப்படி வழிபாடு செய்வது? நமக்கு வளம் வேண்டுமல்லவா, நமக்கு பொருட்செல்வம் வேண்டுமல்லவா? எப்படி வள்ளியம்மையை நாம் துதிப்பது என்றால், வள்ளியம்மையை நேரடியாக 108 முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால்
கொஞ்சம்தான் மகிழ்வா, கொஞ்சம்தான் அவளுக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் அவள் எப்போது மகிழ்வாள் என்றால், முருகனை நினைந்து நீங்கள் துதிக்க வேண்டும், முருகனை நினைந்து நீங்கள் உருக வேண்டும், முருகனை நினைந்து நினைந்து நீங்கள் உருகி உருகி முருகனை நினைத்து பாடும்போதும் படிக்கும்போதும் தொழும்போதும் வள்ளியையும் சேர்த்து இணைச்சு படிக்கணும், வள்ளியையும் சேர்த்து இணைத்து தொழ வேண்டும். அப்படி முருகனை பிரியா வண்ணம் வள்ளியை இணைத்து தொழுதால் வள்ளி ரொம்ப மகிழ்வாளாம் என்று நம்முடைய சமய சான்றோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யார் இந்த வள்ளியம்மை? எப்படி முருகனிடத்திலே வந்து சேர்ந்தாள்? எப்படி அவள் இச்சாசக்தி ஆனாள்? முருகன் கிரியாசக்தி என்றால் வள்ளி இச்சாசக்தி. இந்த போகங்களெல்லாம் தருகின்றாளே, ஏன் அப்படி முருகன் வைத்திருக்கிறார் என்ற பொழுது அருணகிரிநாதர் எப்பயும் நம்ம பாடுற அதே திருப்புகளில் அந்த அடியை சொல்லியிருக்கின்றார். ஆனால் அந்த அடிக்கு இப்படி ஒரு அர்த்தம் உண்டா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. என்னோட சேன் சொல்கிறீங்களா? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியவர்கள் குறை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அப்படின்னு ஆறுமுகத்தில் ஒரு முகம் வள்ளியை மனமுணர வந்த முகம்னு சொல்கிறார். அந்த மனமுணர வந்த முகம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆறுமுகன் தன்னுடைய ஒரு முகத்தை அப்படியே வள்ளியை பார்த்துட்டே இருப்பாராம். காதலால் கசிந்துருகி அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படியே அந்த வள்ளி அம்மையை இனிக்க இனிக்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாராம். ரெண்டு கண்ணையும் திருப்பவே மாட்டாராம். ஏன் அப்படி வள்ளியம்மையை முருகப்பெருமான் தன்னுடைய ஆறு முகத்தில் ஒரு திருமுகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான்னா, அதற்கு அற்புதமாக நம்முடைய சமய சான்றோர்கள் சொல்கின்றார்கள், வள்ளியம்மா இந்த பூலகளே உன்னுடைய இச்சா சக்தியின் மூலமாக இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று உவப்புற வாழ வேண்டும். அதனால் உன்னுடைய அனுகிரகத்தை இந்த பூவுலகளே நீ தொடர்ந்து செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் என்னுடைய பக்தர்களுக்கு உன்னுடைய அனுகிரகத்தை காட்டாமல் மறந்துவிடக்கூடாது. அதுக்கு தான் நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், அதுக்கு தான் உன்னை நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னாராம் முருகன். அதனால தான் வள்ளியம்மையும் தனியாக தன்னை துதிக்கின்றவர்களை காட்டிலும் முருகனை தன்னோடு இணைத்து, இல்லை தன்னை முருகனோடு இணைத்து படிக்கின்ற பக்த பெருமக்களுக்கெல்லாம் வந்துட்டேன்னு கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுப்பாளாம். எதை கொடுப்பா? வளத்தை கொடுப்பாள், செல்வத்தை கொடுப்பா. வீட்டில் ரொம்ப பொருட்கஷ்டம், ஏதோ ஒரு காரணத்தினால தீரவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, வள்ளியம்மையை நினைத்து முருகனை நினைத்து தேனையும் தினை மாவையும் அவளுக்கு படைத்து 16 நாட்கள் காலையும் மாலையும் 16 நாட்கள் முருகனை நினைந்து வள்ளியோடு இணைத்து வழிபாடு செஞ்சிங்கன்னா, இந்த 16 நாட்கள் முடிந்த நிலையிலே உங்களுடைய பிரார்த்தனையை என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் வெளியேற்றி வளத்தை தருவாள், பொருளை தருவாள் வள்ளி என்று நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் வெளியே நிறைய பேருக்கு சொல்லுவதற்கு ஆள் இல்லை. அப்படி சொல்லும்போது கவனமாக கேட்டுக்கொண்டன்னா, இது நமக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம், இதை நம்ம மட்டும்தான் பயன்படுத்தணும்னு நினைக்காம இன்னும் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். ஏனென்றால் பொருள் வளம் என்பது அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை மனிதர்களுக்கும் தேவையான ஒன்று. அப்படிப்பட்ட அந்த வள்ளியம்மையை நாம் என்ன சொல்கிறோம்? வள்ளி கிழத்தி
வள்ளி குறத்தி. சொல்கிறோமா? குறத்தி அப்படின்னோடனே, குறவன் குறத்தி அப்படின்னோடனே ஊசி வாங்கலையோ பாசி வாங்கலையோவா நமக்கு? அப்படிப்பட்ட குறவனும் குறத்தியுமா வள்ளி குறத்தியும் குறவனும்? குறம் என்றால் என்னன்னு தெரியாமல் நாம் எடுத்துக்கொண்ட பொருள் அது. குறநாடு என்றால் மலைநாடுன்னு அர்த்தம். குறநாடு என்பது மலைநாடு. அந்த மலைநாட்டினுடைய அரசனுக்கு பேர் தான் குறவன். மலைநாட்டு அரசனுக்கு மலையரசன்னு பேர். அந்த மலைக்கு இன்னொரு வார்த்தை தான் குற. அந்த குறநாட்டுக்கு அரசன் குறவன். என்ன தப்பு இருக்குது இதில்? அந்த மலைநாட்டு அரசிக்கு பேர் மலை அரசி, அந்த குறநாட்டு அரசிக்கு பேர் குறத்தி. இதுதான். இனிமேல் வள்ளி கிழத்தி வள்ளி குறத்தி அப்படின்னு ஏதோ ஒரு பின்தங்கிய வகுப்புன்னு நினச்சிடக்கூடாது. அவளெல்லாம் முருகன் ஆட்கொண்டிருக்காருப்பா அப்படின்னு ரகசியமாலாம் பேசக்கூடாது. அவள் மலைநாட்டினுடைய அரசி. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா மலை வளம் வேணும்னு சொன்னேன் இல்லையா. இருக்கிறதுலே மலை வளம் தான் உன்னதமான வளம். இப்போ நிறைய பேர் கொடைக்கானலுக்கு போயிருப்பீங்க, நிறைய பேர் ஊட்டிக்கு போயிருப்பீங்க. அந்த மலை வளம் என்பதை எதை வைத்து குறிக்க வேண்டும் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வைத்து குறிக்க வேண்டும். நீங்கள் எண்ணி விடுவீர்களா அதில் எத்தனை கோடி மரம் இருக்குன்னு? யாராலையும் எண்ண முடியாது, யாராலும் எண்ண முடியாது. அந்த மலையிலே எத்தனை கோடி மரங்கள் இருக்கின்றன, எத்தனை வகை வகையான மரங்கள் இருக்கின்றன என்று ஒரு பிறவியில் எண்ணியே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மலை வளம் நிறைந்தது தான் அந்த மலை நாடு. அந்த மலை நாட்டிற்கு உண்டான அரசனுக்கு பேர் தான் குறநாட்டிற்கு உண்டான அரசனுக்கு பேர் தான் குறவன். அப்போ நம்ம குமரன் யார்? குமரன், குறிஞ்சி கடவுளான குமரன் யாரியா? குறவன். குறவன் தானே. நான் அப்பப்போ முருகனை செல்லாமல் கூடும்போது புறவா முருகா மருகா என்னை மறக்காதப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அந்த குறவன்ற வார்த்தையில் கூப்பிடும்போது குமரனுக்கே அகம் மகிழுமா. ஏன்னால் அவர் மனதுக்கு பிடித்த வள்ளியம்மையை நாம் குறத்தின்னு சொல்லும்போது, குறவா குறத்தி அப்படின்னு நம்ம சொல்லும்போது முருகனுடைய மனம் மகிழும் என்று சச்சிதானந்த சுவாமிகள், வள்ளிமலையைச் சேர்ந்த சச்சிதானந்த சுவாமிகள் அவர் பேசும்போது சொல்லியிருக்கார். ஏன் முருகனை நான் குமரன் குறவன் என்று சொல்லுகின்றோம்? குறிஞ்சி நாட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி என்று சொல்கின்றோம் அல்லவா. நம்மளுடைய தமிழகத்தில் நிலப்பகுதியை 4ஆக பிரித்து வைத்திருக்கின்றோம் இல்லையா. குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை. அதில் இந்த குறிஞ்சி என்று சொல்லக்கூடியதான் மலையும் மலை சார்ந்த பகுதியும். அதற்கு யார் அதிபதி என்றால் முருகன். மருதம் என்றால் விளைச்சல் செய்கின்ற நிலங்கள், அந்த நிலப்பகுதி. அந்த பகுதிக்கு யார் அதிபதி என்றால் இந்திரன். நெய்தல் ஆறும் நீரும் கடலுமாக இருக்கக்கூடிய பகுதி. அதற்கு யார் அதிபதி என்றால் வருணன். பாலை வறண்ட பகுதி, வீடு கட்டி குடியேறலாம், நகரமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாலை என்கின்ற நிலப்பகுதிக்கு யார் அதிபதி, யார் உரித்தானவள் என்றால் கொற்றவை. இந்த 4 வகையாக தமிழர்கள் இந்த நிலத்தை பிரித்து அந்த 4 வகையான நிலத்திற்கு யார் அதிபதி என்று நமக்கு சொல்லி வைத்தார்கள். அந்த அதிபதியாக வருகின்ற குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள் தான் நம்மளுடைய குமரன். அதனால தான் குன்றுதோறும் குமரன் இருப்பான்னா. குன்றுனா என்ன? மலை. சின்ன குன்றாக இருந்தாலும் சரி, பெரிய குன்றாக இருந்தாலும் சரி, எல்லா குன்றும் மலை என்ற சாரலில் வரும்போது அது முருகனுக்குத்தான் சொந்தம். அதனால் குறத்தி என்கின்ற குறமகள் ஆன வள்ளியை முருகன் எப்படியெல்லாம் சரி பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார் தெரியுமா? ஏன்னா நான் பூலோகத்திற்கு வரப்போகிறேன், அதனால் நீ கீழே போய் முன்னக்கூட்டியே தவம் பண்ணு. உன்னுடைய தவத்தின் பயனாக
நான் உன்னை வேண்டி விரும்பி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவேன்ட்டார் வள்ளியை. அதனால தான் வள்ளிமலையிலே பிறந்த அந்த குறத்தியை முருகன் வேடனாக, வேங்கையாக, விருத்தனாகலாம் லீலைகள் பல புரிந்து மனம் புரிந்த. விருத்தன்னா என்ன? வயசானவங்க. விருத்தன்னா தமிழில் ஒரு அற்புதமான அர்த்தம் இருக்கின்றது. எல்லா உயிர்களுக்கும் முன்பு பிறந்தவன், பெரியவன் அப்படிங்கிற அர்த்தம். எல்லா உயிர்கள் அழிந்த நிலையிலும் இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் விருத்தனா. அப்போ எல்லா நிலைகள்லையும் மூத்தவனாக இருப்பவனும் விருத்தன்னா. எல்லா நிலைகளில் இருந்தும் இந்த உயிர்கள் அழிந்து விட்ட நிலையிலும் ஒன்றே ஒன்று பாக்கி இருந்தால் அது விருத்தன் என்கின்ற அந்த நிலைதான் என்று சொல்லப்படுகின்றது கந்த புராணத்தில். அப்படிப்பட்ட 3 விதமான லீலைகளை புரிந்து வள்ளி குறத்தியை மணந்தார் நம்மளுடைய முருகப்பெருமான். இவ்வளோதானா வள்ளியினுடைய கதை என்று கேட்டால், இன்னும் ஆழமாக சொல்லும் பொழுது அல்ல அல்ல குறையாத வண்ணம் நிறைய கருத்துக்கள் வள்ளியை பற்றி நமக்கு கிடைக்கின்றது. நான் சொன்னேன் அல்லவா நேற்றைக்கு பேசும்போது, முருகப்பெருமான் சிவனாருடைய 6வது முகமான சூட்சம முகமான அதோமுகத்திலிருந்து தோன்றினார். அந்த அதோமுகத்திலே இருந்து தோன்றும்போது ஆனந்த ரூபமாக அவருடைய முகம் இருந்தது. அப்படி ஆனந்த ஸ்வரூபமாக இருந்த அந்த முகத்தை பாம்பு அணையிலே படுத்திருக்கக்கூடிய பரந்தாமன் காணும்போது அவருக்கு அப்படியே மனசுல இருந்து ஆனந்த ஊற்று பெருகி கண்ணில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் வந்துச்சான். சிவனாருடைய அந்த தேஜஸை பார்க்கும்போது, சிவனாருடைய அந்த அற்புதத்தை பார்க்கும்போது பரந்தாமனுடைய கண்களில் ஆனந்த நீர் ஊற்று பெருக்கெடுத்ததான். அதில் இருக்கிற அந்த 2 சொட்டு நீரை திருமகள் இப்படியே கையில் பிடிச்சாங்களாம். அவளுடைய ஒளி பார்வையிலே அதை 2 பெண் குழந்தைகளாக மாற்றினாலாம். அப்போ பரந்தாமனுடைய கண்ணீரிலிருந்து, ஆனந்த நீரிலிருந்து வெளிப்பட்ட 2 பெண் குழந்தைகளாக திருமகள் உருவாக்கி தந்தவர்கள் தான் ஒருவர் அமிர்தவல்லி, மற்றொருவர் சுந்தரவல்லி. இந்த சுந்தரவல்லி தான் பிற்காலத்திலே வள்ளி குறத்தியாக பிறந்து முருகனை கைப்பிடித்தால் அவருக்கு இச்சா சக்தியாக மாறினார். அப்போ அந்த அமிர்தவல்லியார், அந்த அமிர்தவல்லியாருங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். நான் ஞானம் பிறந்த கதையில் வரும் அது. அந்த சுந்தரவல்லியை பெருமாள் என்ன சொல்கிறார்? அம்மா, உன்னை நான் முருகனுக்காக உருவாக்கினேன். நீ முருகனோட தான் இணையணும், அதுக்காக தான் உன்னை உருவாக்கியிருக்கேன். ஆனால் உன்னை ஆட்கொள்கிற ஒரு நேரம் வரும், அதற்கு ஒரு அற்புதம்லாம் நடக்கும். நீ அதனால் அது வரைக்கும் பூலோகத்தில் போய் தேவர்களெல்லாம் அப்படியே சூரபத்மனுக்காக, அந்த அசுரர்களுக்காக ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் வாழ்கிறாங்க. நீ உனக்கான எனக்கு பிடித்த மலை நாட்டில் போய் ஒரு இடத்துல தவம் இரு. நீ முருகனை நினைத்து தவம் இரு. சந்தர்ப்பம் வரும்போது உன்னை முருகன் ஆட்கொள்கின்ற அனைத்து வேளையும் நான் செய்வேன்னு சொல்லி பூலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டார். அந்த சுந்தரவல்லி அற்புதமாக மலையிலே தவம் இருக்கின்றார். நேற்றுக்கு நான் சொன்னேன், முருகப்பெருமானினுடைய பிறப்பு ஏற்படுத்திய அதிசயத்திலேயே அதிசயம் என்னன்னு சொன்னால், அவர் பிறப்பதற்கு முன்பே அத்தனை பேரும் எப்பொழுது வருவாய் தேவனே என்னை காக்க என்று வழிபாடு செய்தார்கள். அது மாதிரி சுந்தரவல்லி அவருக்கு பின்னே தோன்றினாலும் தன்னை எப்பொழுது மணக்க வருவீர்கள் முருகா என்று கீழே பூலோகத்திற்கு வந்து 12 காலம் தவம் செய்தார். எப்போ முருகன் இந்த அசுரர்கள்லாம் அழிக்கிறாங்களோ அது வரைக்கும் நான் தவம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருந்தார் இந்த சுந்தரவல்லி. அப்போ ஒரு நாள் என்ன நடக்குது? திருமாலுக்கு ஒரு பக்தர் இருக்கார், நல்ல அற்புதமான பக்தர், நம்பிராஜன் அந்த பக்தர் பேர். அந்த பக்தர் பெருமாளிடத்தில் ஒன்று வேண்டிக்கிறார். என்ன கேட்குறாருன்னா, சுவாமி எனக்கு குழந்தை வரம் இல்லை, எனக்கு நீங்கள் ஒரு குழந்தை வரம் கொடுங்க அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கார். அப்போ பெருமாள் அவருக்கு குழந்தை வரம் கொடுக்க வேணும்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ முடிவு செய்யும்போது சுந்தரவல்லி இருக்கின்ற மலைப்பகுதியில் பெருமாள் வந்து யோக நிஷ்டையில் அமர்ந்துட்டாராம்.
அப்படி அவர் யோக நிஷ்டையிலே அமர்ந்த பொழுது திருமகள் அன்னை மகாலட்சுமி என்ன செஞ்சா, கணவனை விட்டு என்றும் பிரியாதவள், படிதாண்டா பத்தினி இல்லையா, அந்த மாதிரி நினச்சிதான், என் கணவரே யோக நிஷ்டையில் மலைக்கு போயிட்டார், நான் அவரை பார்க்காமல் எப்படி இருப்பது. அப்போ என்ன செய்யலாம், அவர் எந்த மலையில் யோக நிஷ்டையில் இருக்கின்றாரோ அந்த மலையில் ஒரு புள்ளிமானாக நாம் இருந்து கொண்டு அவரையே சுற்றி சுற்றி வந்து அவரையே பார்த்துக்கிட்டே இருப்போமே, நமக்கு என்ன வேலை இந்த வைகுந்தத்தில் அப்படின்னு அந்த அம்மா கீழே வந்துச்சான். இங்கு சுந்தரவள்ளி தவம் இருக்கின்றார் முருகனை நினைத்து. அங்கு பெருமாள் யோக நிட்டையில் இருக்கின்றார், நம்பிராஜனுக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று. ஏன் ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்றால், அற்புதமான வகையிலே அதிசயத்தக்க வகையிலே அந்த கொடுத்தால் தானே அந்த குழந்தை முருகனை கைப்பற்றும் போது, இந்த குழந்தை எப்படிப்பா பிறந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரியுமா, இந்த குழந்தை பிறந்ததும் பெரிய அதிசயம்யா, அபூர்வம்யான்னு எல்லாம் சொல்ல முடியும், இந்த பிரபஞ்சம் சொல்ல முடியும் என்று கீழே வந்து யோக நெற்றியில் இருக்கார். திருமகள் மான் குட்டியாக மானாக அப்படியே அந்த வனத்துக்குள்ளே பெருமாளையே சுற்றிட்டு இருக்கா. அப்போ இந்த யோக நிட்டையில் இருந்து ஒரு நாள் பெருமாள் அப்படியே கண்ணை திறந்து அந்த மானை பார்க்குறார். ஏன் வேறு எதையாவது பார்க்க முடியாது, அவர் யோக நிட்டையில் இருந்து கண்ணை திறக்கும் போது அப்படியே மான் வந்து நிற்கின்றது. தாயார் பார்க்கின்றாள், ஆஹா நம்மளுடைய கணவர் கண்ணை திறந்துட்டாருன்னு. அப்படியே அந்த மான் பெருமாளை பார்க்கின்றது. பெருமாள் அந்த மானை பார்க்கின்றார். சுந்தரவள்ளி தவத்திலிருந்து எந்திரிக்கிறார். அவளுக்கு அந்த நிட்டையிலே தெரிகின்றது. என்ன தெரிகின்றது, தன் தகப்பன் கண் திறந்து விட்டார், தன் தாய் தன் தகப்பனை பார்த்து கொண்டிருக்கின்றார், இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களாலேயே சந்திக்க போகிறாங்க அப்படின்னு அந்த கண்களின் ஒளியாக மாறி பெருமாளுடைய கண்ணுக்குள்ளே போய் பெருமாளுடைய கண் ஒளி அந்த மானின் மீது கண்களிலே பட்டது இல்லையா, அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆனாலாம். எப்படி பாருங்க, கண்ணின் ஒளியாக. இந்த கண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு, அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த கண்கள். இந்த கண்களின் வழியாக அந்த மானினுடைய கரு வயிற்றுக்குள்ளே நுழைந்தாள் சுந்தரவல்லி. சும்மாவா, பெருமாள் புத்திரி இல்லையா, அவளுக்கும் தெரியும்ல எல்லா மாய வேலையும். மாயக்காரன் பிள்ளைக்கு தெரியாதா, எப்போ அப்பா கண்ணை முழிப்பார்னு நிஷ்டையிலே கவனித்து கொண்டிருந்தவள் கண்ணை திறந்த ஜோரில் தன் தாயை பார்த்த சனத்தில் அந்த கண்ணின் ஒளியாக அவள் அன்னையினுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டான். அந்த காட்டில் தான் மலைராஜன் நம்பிராஜன் அரசனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான சம்பவம் நடக்கின்றது. அந்த மான் வயிற்றிலே குழந்தையாக வள்ளி வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த மான் வயிற்றிலே வள்ளி குழந்தையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போ இந்த வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஆரவள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதானே மலை நாடுகளில் அதிகமாக பயிரிடுவார்கள். அப்படி பயிரிட்டு கொண்டிருக்கும் போது அந்த மானுக்கு பிரசவ வலி வந்து அந்த வள்ளிக்கிழங்கு குகையில் அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு மானாக இருந்த திருமகள் கையில் வைகுந்தத்துக்கு போயிட்டான். அப்போ நம்பிராஜன் அந்த குழந்தையினுடைய அருளை கேட்டு வரும்போது அந்த வள்ளிக்கிழங்கு குகையில் அழகான பெண் குழந்தை கையை காலை நீட்டி அழுதுகிட்டு இருக்கு. ஆஹா, இதுதானப்பா என் பெருமாள் கொடுத்த புத்திரி அப்படின்னு ரொம்ப உளப்பூர்வமாக மகிழ்ந்து அந்த குழந்தையை எடுக்கிறா. அப்போ மனைவி கேட்குறா, என்ன பேர் வைக்க போகிறோம் அப்படின்னு. இவ எங்கேருந்து கிடச்சா, வள்ளிக்கிழங்குல இருந்தானே கிடச்சா, அதனால் அவளுக்கு வள்ளினே பேரம்மான்ட்டார். அப்படி வள்ளிக்கிழங்குல இருந்து மானின் வயிற்றிலிருந்து பெண் சிசுவாக மனித சிசுவாக அவதரித்தவள். அவங்க அம்மா மாதிரி. யார் அவங்க அம்மா? மகாலட்சுமி. எப்படி அவதரித்தாள் ராமாயணத்தில் ஜனக மகாராஜாவுக்கு? இந்த பூமியில இருந்து தானே அவதரித்தாள். உழுது போட்ட நிலத்திலிருந்து ஜனகனுக்கு மகளாக கிடைத்ததுனால தான் அவளுக்கு ஜானகி, சீதாதேவி இல்லையா? அதே வழியிலேயே தன்னுடைய அற்புதமான மற்றொரு இளைய மகளை தோற்றுவித்தாள் திருமகள். அவள் திருமகளுடைய பெண். அதனால தான் லக்ஷ்மி கடாட்சம் அவள்கிட்ட இருக்குன்னு சொன்னேன் நான். லக்ஷ்மி கடாட்சம் வள்ளிக்கு எப்படி வந்தது என்றால் அவள் திருமகளினுடைய பெண். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால தான் அவள் இச்சாசக்தியாக இருக்கின்றார். மகாலட்சுமியை வழிபாடு செய்வதும் அன்னை வள்ளியை வழிபாடு செய்வதும் ஒன்று.
அவளுக்கும் வெள்ளிக்கிழமை தான், இவளுக்கும் வெள்ளிக்கிழமை தான். இங்கே நகரத்தார் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லைன்னா இங்கே வந்திருப்பாங்க அவசியம். இந்த நகரத்தாருடைய தலைமுறையிலே நிச்சயமாக ஒரு பெண் பிள்ளை பேராவது வள்ளின்னு இருக்கும். எவ்வளோ அல்ட்ரா மாடர்னாக வளர்த்தாலும் அந்த தலைமுறையில் ஒரு பெண் பிள்ளையோட பேர் வள்ளின்னு இருக்கும். ஏன்னா முருகனுடைய பக்தர்கள் என்கின்ற காரணத்தினால், முருகனுடைய இச்சாசக்தியாக வள்ளியம்மை இருக்கின்றாள் என்ற காரணத்தினால் இந்த பேர் பழம்பேராச்சே, ஓல்டு ஃபேஷன் ஆச்சே அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. வள்ளியம்மைன்னு பேர் வச்சுருவாங்க, வள்ளி ஆச்சின்னு அந்த அம்மாவை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் அவர்கள் முருகன் மீது காட்டுகின்ற பக்திக்கு உண்டான எடுத்துக்காட்டு. அப்படி திருமகனினுடைய மகளாக வள்ளி பிறந்ததுனால தான் ஒரு சமயம் இந்த அசுரர்கள் எல்லாம் இந்த சொர்க்கத்தை அடித்து விரட்டி எல்லா சொர்க்கவாசிகளை வெளியே அனுப்பிட்டாங்க இல்லையா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம், குபேர நிதிகளை எல்லாம் அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் அல்லவா. அப்போ இந்த போர் முடிஞ்சோடனே முருகனிடத்தில் தேவர்கள் எல்லாம் சொன்னாங்களாம், சாமி கருவூலமே காலியாக இருக்குது. அடிக்கடி நம்மளுடைய அரசாங்கம் சொல்கிற வார்த்தை. அவங்க சொன்னாங்க, சாமி கருவூலமே காலியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க அசுரர்கள் அப்படின்னு சொல்லும்போது, தேவயானியை வணங்குங்கள் என்று சொல்லலை அவர், வள்ளியை வணங்குங்கன்னாரு. அப்போ தேவயானை அம்மா கூட இல்லை போல இருக்குது, இல்லைன்னா எவ்வளோ பெரிய சண்டை வந்திருக்கும். அப்படி வள்ளியை வணங்கி மீண்டும் திருமகள் கடாட்சத்தை பெற்றார்கள் தேவர்கள் என்கின்ற குறிப்பு நம்மளுடைய புராணங்களில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த வள்ளி நாம் நினைந்து வணங்கக்கூடிய பெண் தெய்வம். அந்த வள்ளியை பற்றி ஏகப்பட்ட குறிப்புகள் எல்லாம் நம்மளுடைய குறிஞ்சி ஆண்டவருடைய சரிதத்தை பற்றி படிக்கும் போதெல்லாம் நமக்கு உள்ளே இருக்குது. அப்படி படிக்கின்ற நிலையிலே வள்ளியம்மையை நாம் இணைத்து படித்து வாழ்க்கையில் நாம் வேண்டுகின்ற வளங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய சமய சான்றோர்களுடைய கருத்து. இந்த வள்ளி தெய்வத்தை நாம் எப்போ வணங்கணும், அதுக்கு ஒரு கால நேரம் இருக்கா அப்படின்னா இருக்குது. இந்த வள்ளி தெய்வத்தை நாம் எப்போது வணங்க வேண்டும் என்றால், பள்ளியறை எழுச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. முருகனுக்கு 6 கால பூஜை நடக்கும். இந்த 6 கால பூஜையில் ராக்கால பூஜைன்னு ஒன்று சொல்லுவோம். அந்த ராக்கால பூஜை முடிஞ்சோடனே பள்ளியறை எழுச்சின்னு ஒன்று நடக்குது இல்லையா. முருகன் வள்ளியை தேடி பள்ளியறைக்கு போவார், அதான் பள்ளியறை எழுச்சி. அந்த பள்ளியறை எழுச்சி சமயத்தில் வள்ளியை போய் நம்ம தரிசனம் பண்ணி நம்மகிட்ட இருக்கிற லிஸ்டெல்லாம் ஒப்பிச்சுட்டு வந்துடணும். அம்மா நான் ஏற்கனவே முருகன்கிட்ட ஒப்பிச்சிட்டேன், உன் கணவரிடம் ஒப்பித்து விட்டேன், அடுத்ததாக உன்னிடத்திலும் வந்து அதே லிஸ்ட்டை ஒப்பிச்சிட்டேன். நல்முத்து பஞ்சனையில் நாதனுடன் நீ இருக்கும் வேளையில் உன் சொல்முத்து விளையாடி என் அல்லலெல்லாம் தீர்க்க வேண்டும் பராபரையே அப்படின்னு அம்மாட்ட வேண்டிக்கணும். ஏன்னா முருகன் எதற்கு அந்த பள்ளியறை எழுச்சிக்கு வள்ளியிடத்திலே போகின்றார், தெய்வான இடத்துலேருந்து போகாமல்? அதை யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பள்ளியறை என்றால் வள்ளி தெய்வானையோடு தான் முருகன் இணைந்து அந்த பள்ளியறை பூஜை நடக்கின்றது என்று. ஆனால் திருச்செந்தூரில் பள்ளியறை பூஜை எங்கே நடக்கும்? வள்ளியிடத்தில் தான் நடக்கும். திருச்செந்தூரில் மட்டுமல்ல, பழனி, சுவாமிமலை, திருப்போரூர், சிறுவாபுரி, திருவலஞ்சுழி, இது போன்ற தலங்களில் எல்லாம், வள்ளிமலை, இது போன்ற தலங்களில் எல்லாம் முருகப்பெருமானுடைய பள்ளியறை என்பது வள்ளியோட தான் நடக்கும். அப்படிப்பட்ட தலங்களில் நாம் வள்ளியம்மைட்ட போய் நம்மளுடைய பிரார்த்தனையை கூற வேண்டும். அதற்கு முன்பாக இந்த பிரார்த்தனையெல்லாம் நான் உன் கணவரான முருகனிடத்தில் சொல்லிட்டு தாம்மா வந்தேன்னு சொல்லணும், இல்லைனா வள்ளி ஏற்றுக்க மாட்டான். அதுதான் உண்மை. ஆனால் இந்த முருகன் பள்ளியறைக்கு செல்லும்போது வள்ளிட்ட என்ன சொல்கிறதுக்காக போகிறார் என்று நம்முடைய சான்றோர்கள் சொல்கின்றார்கள் என்றால், வள்ளியம்மா நான் உன்னுடைய முகத்தில் தான் என் கண்ணை எப்பயுமே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். இன்றைக்கு என்னை இத்தனை பக்தர்கள் வந்து பார்த்தார்கள், இத்தனை வளத்தை வேண்டும், பொருளை வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய லிஸ்ட்டெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாத்தையும் நீ இன்னைக்குள்ளே முடிச்சிடணும், அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தலம் தான் இந்த திருச்செந்தூர். அதனால் இந்த திருச்செந்தூரில்
சஷ்டி விரதம் இருக்கும்போது என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கேளுங்க, எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இல்லையா? இப்போ அடுத்தவங்களுக்காக நாம் ஆண்டவனை கும்பிட வரவில்லை, நமக்காக தான் கும்பிட வருகின்றோம். அடுத்தவருக்காக நாம் வாழ போகிறதில்ல, நமக்காக தான் வாழ போகிறோம். நமக்கு என்ன தேவை அதை முதல்ல ஊர்ஜிதமாக நாம் மதிப்பீடு செய்துட்டு எதை முருகனிடம் கேட்கின்றோமோ அதை வேறு யாரிடம் கேட்டால் முருகனுடைய அனுகிரகம் உடனே நமக்கு கிடைக்குமோ என்கின்ற கருத்தை, தெளிவை நாம் தெரிந்து கொண்டு முருகனிடத்திலே பொருள் வளம் கேட்கின்றேன். அம்மா எனக்கு பணம் வேணும், அவசியம் வேணும், இந்த பணம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தவே முடியாது என்கின்ற நிலையிலே இந்த பணம் வேண்டும், நான் பணத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வெக்கம் இருக்குது? எனக்கு தேவை, என்னுடைய அவசியத்திற்காக தேவை. ஆக இந்த பணத்தை நான் பெறுவதற்காக முருகனிடத்திலே செய்த பிரார்த்தனையை நான் சீக்கிரமாக முருகனே தந்துடுவேன், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு நான் என்னம்மா செய்யணும் அப்படின்னா, வள்ளியிடம் போய் நில்லுங்கள், வள்ளி அன்னையை போய் பாருங்கள். நான் சொன்னது போல ரொம்ப பண கஷ்டமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே 16 நாட்கள் தொடர்ந்தாற் போல காலையும் மாலையும் விளக்கேற்றி வைத்து தேனையும் தினையும் வள்ளிக்கும் முருகனுக்கும் கொடுத்து, அப்பா என்னுடைய பண கஷ்டத்தை தீர்த்து வையுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்த வருஷம் நிஜமாவே தீபாவளி உங்களுக்கு தான் இருக்கும். வேண்டுவதையெல்லாம் கொடுக்கக்கூடிய முருகன் வள்ளியை இணைத்து வேண்டினால் பொருட்செல்வத்தை கொடுத்துரும். அப்படியே அற்புதங்கள் நிறைந்த இந்த திருச்செந்தூரிலே வள்ளியம்மையோடு நடைபெறுகின்ற பள்ளியறைக்கு என்ன காரணம், என்ன தாத்பரியங்கிறதையும் கூட நான் இன்றைக்கி சொல்லிட்டேன். அதனால் நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் முருகனை பார்த்து பொருள் வேண்டும் என்று கேட்டால் அவர் அன்னைக்கு நைட்டே வள்ளிட்ட சொல்லிடுறாரம்மா, அப்ளிகேஷன் வந்துருச்சு, உனக்கும் வந்திருக்கும்ல, முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். அதனால் அப்பேற்பட்ட அற்புதமான இந்த புண்ணிய தலத்திலே இந்த 4ஆம் நாள் விரத தினத்தினை மிக சிறப்பாக பக்தி சிரத்தையோடு கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய பக்த பெருமக்களாகிய தங்களிடத்திலே வளம் தரும் முருகர் என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கு என்னுடைய உரை அமைந்தது. வளம் என்றால் பணம், வளம் என்றால் பொருள், வளம் என்றால் செழுமை, வளம் என்றால் வளமை. நமக்கு எது தேவை, எந்த வளம் வேண்டும், அந்த வளத்தை முருகனிடத்திலே கேட்பதற்கு அற்புதமாக இந்த சஷ்டி விரத நாட்களை பக்த பெருமக்களாகிய தாங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இதுக்காரும் இந்த வளம் தரும் முருகர் என்கின்ற தலைப்பிலே உரையாற்றிய எனக்கு அற்புதமாக ஒத்துழைப்பு கொடுத்த நல்கிய அன்புக்குரிய பக்த பெருமக்களாகிய தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு, நாளைக்கு வழக்கம் போல் 5 மணிக்கு வருவேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த அற்புதமான தருணத்தை எனக்கு தந்த திருக்கோவில் நிர்வாகத்திற்கும் இந்த சொற்பொழிவினுடைய உபயதாரராகிய GKM இன்ஜினியரிங் காலேஜினுடைய தாளாளர் பெருமக்களுக்கும் மற்றும் பக்த பெருமக்களாகிய தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244